வணக்கம். இன்றைக்கி வந்து யாருடா மகேஷ் அந்த திரைப்படத்துடைய விமர்சனத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த படத்திற்கு பெரிய ஓப்பனிங், பெரிய நடிகர் பட்டாளம் கிடையாது, பெரிய ப்ரொடியூசரும் கிடையாது, பின்னாடி இருக்கிற டெக்னிக்கல் டீமும் பெரிய ஆட்கள்னு சொல்ல முடியாது. எல்லாருமே புது புது ஆட்கள் தான். ஆனால் காரணம் வந்து எல்லாரையும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு ட்ரெய்லர் அப்படிங்கிறது வந்து இதற்கு வந்து ஒரு பெரிய காரணம். இந்த வரவேற்புக்கு அப்படிங்கிறது வந்து இன்னொன்று கோபி சுந்தர், இந்த படத்தினுடைய இசையமைப்பாளருடைய சிறந்த பாடல்கள், அதுவும் நிறைய பேர்த்தை வந்து திரும்பி பார்க்க வைத்தது. அதுவும் இந்த செகண்ட் ஹாஃபில் வர அந்த குத்துப்பாட்டு அப்படிங்கிறது வந்து நிறைய பேரை ஆடக்கூட தூண்டுச்சு அப்படின்னு வந்து நிச்சயமாக சொல்ல முடியும். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஓப்பனிங்கை கொடுத்துருக்கு. அதுவே ஒரு பெரிய பாசிட்டிவ் இந்த படத்திற்கு அப்படின்னு என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். சரி, இந்த படத்துக்கான ஃபஸ்ட்டு பெரிய பாசிட்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த குழுவினுடைய நேர்மை, மதன்குமாரனுடைய நேர்மை. அவர் தான் டைரக்டர், ஸ்க்ரீன் பிளே, டைலாக்ஸ் எல்லாம் அவர் தான் எழுதியிருக்கார் போல. சும்மா வந்து ஒரு படத்தை வந்து ஆக்கி அதை கொண்டு போய் ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட திணிக்காமல், இதுதான் எங்கள் கான்டென்ட், நாங்கள் வந்து சர்டிஃபிகேட் ஃபிலிம் தான், அது பார்க்குறவங்க பாருங்கள், பார்க்காதவங்க விட்டுருங்க அப்படின்னு சொன்னதுலேயே வந்து இந்த படத்தினுடைய பெரிய சக்ஸஸ் அடங்கி இருக்குது. ஏன்னா இளைஞர் கூட்டம் வந்து இந்த படத்தை வந்து நிறைய பிடிச்சி பார்க்க நேர்ந்தது. அதுவும் போக வந்து பார்க்க வர்றவங்க யாருமே டிசப்பாயிண்ட் ஆக மாட்டாங்க. படம் எப்படி இருக்கோ அது வேறு, இது சர்டிஃபிகேட் ஃபிலிம் அப்படின்னு கிளியராக தெரிஞ்சது அவங்க பார்க்க வர்றங்காட்டிக்கு அது இருக்கிற அந்த டபுள் மீனிங்கள், இல்லை ட்ரிபிள் மீனிங்கள், இல்லை கொஞ்சம் மூஞ்சி சுடுக்கி வைக்க மாதிரி இருக்கிற வசனங்கள், அதெல்லாம் வந்து யாரையும் வந்து பாதிக்காது. ஏன்னா வெளியில் வந்து ஒட்டியிருக்காங்க சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து இந்த படத்துக்கு கூட பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது பெரிய பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக இந்த படத்தினுடைய 2 லீட் ரோல்கள், அதாவது டிம்பிள், சுந்தீப், அவங்க வந்து லீட் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் உண்மையான லீட் ரோல்ஸ் அப்படின்னா யாருன்னா நிச்சயமாக வந்து சுந்தீப்பும் நம்மளுடைய ஜெகன், விஜய் டிவி ஜெகன் அவருன்னு தான் நினைக்கிறேன் நான். ஜெகன் ஒரு மிகப்பெரிய வந்து விஷயத்தை இந்த படத்துக்கு பண்ணியிருக்கார். பெரிய சப்போர்ட் கீ ரோல், கிட்டத்தட்ட அவரே ஹீரோ அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது சந்தானம் காமெடிகளை வந்து வரிசையாக பார்த்து சலிக்கிற நிலைக்கு வந்து என்னை போல் ஆட்களுக்கு வந்து ஜெகனுடைய காமெடி அப்படிங்கிறது வந்து ஒரு புத்துயிர் மாதிரி எனக்கு வந்து ஃபீல் பண்ணேன். பயங்கரமான டைமிங் ஜோக்ஸு, எல்லாம் விழுந்து சிரிக்கிறாங்க. ஒரு வார்த்தை ஜோக் ஒன்று வரும், அதுக்கு சரி, ஒரு பந்து அடிபட்டு ஒரு கற்றுவர் அதாகட்டும் சரி, தண்ணி போட்டு ஒரு லவர் கிட்ட வளருவார் அதாகட்டும் சரி, ரெண்டாவது பாதியில் தண்ணி போட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் சட்டை போடுவார் அதாகட்டும் சரி, எல்லாம் டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸுங்க. அடிச்சிக்கவே முடியாது ஜெகனை. அவருக்குன்னு இந்த ரோலுக்கு வந்து ஜெகனை தவிர வேறு யாருமே வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த படத்தினுடைய 2வது பெரிய ஹீரோ அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக இதனுடைய படத்தினுடைய எடிட்டர் சத்யநாராயணன். ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண காமெடி ஃபிலிம் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா நான் எடிட்டிங் பார்க்கும்போது வந்து அவ்வளோ அழகாக, ஏன்னா ஒரு சாதாரண ஒரு பிளெயின் காமெடி ஃபிலிம் அப்படிங்கிறது வந்து ஸ்வைமின் ஃபஸ்ட் டு லாஸ்ட் அப்படி போகும். உள்ளே வந்து பெரிய வந்து டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கவே மாட்டாங்க, ஆர்டினரியாக எல்லாமே இருக்கும். ஆனால் இதனுடைய எடிட்டிங் அப்படிங்கிறது வந்து ஃப்ளாஷ்பேக் அப்பப்போ அப்படி வந்து போகும். அதெல்லாம் ரொம்ப காமிக்கலாக தான் வரும். ஆனாலும் அந்த எடிட்டிங் அப்படிங்கிறது வந்து இந்த படத்திற்கு அந்த பெப்பை இன்னும் கொஞ்சம் கூட்டியிருக்குது. ஸோ அந்த விதத்தில் சத்யநாராயணன் வந்து இந்த படத்தினுடைய சக்ஸஸுக்கு வந்து ஒரு பெரிய ரோல் ஆட்டியிருக்கிறார் அப்படிங்கிறது வந்து எனக்கு எந்த சந்தேகமே இல்லை. கோபி சுந்தரனுடைய பின்னணி இசையும் பாடல்களும் ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸுங்க. ஏன்னா இது ஒரு காமிக்கல் படம் அப்படிங்கிறப்போ சில இதெல்லாம் வந்து டக்குன்னு இடையில வந்து அந்த பழைய பாட்டெலாம் வரும். அதெல்லாம் பயங்கரமாக யோசித்து வந்து போட்டிருக்காரு கோபி சுந்தர் அவர்கள். அதே மாதிரி இந்த 2வது ஹாஃபில் வர்ற இந்த குத்துப்பாட்டாகட்டும், அதுவும் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் இந்த படத்திற்கு வந்து. அது 2வது. 3வது அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு பாதி வந்து பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. ஸோ நான் அப்புறம் 2வது பாதி வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஜெகனை காணோம். நான் என்ன நினச்சேன், ஏதோ சீரியஸாக கொண்டு போயிட்டு திருப்பியும் மொக்கையாக்கிடுவாங்களோ செகண்ட் ஹாஃப் அப்படின்னு நினைக்கிற நேரத்தை ஜெகனை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த மிக்சரை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி தேவையில்லாமல் மெசேஜ் சொல்ல அதெல்லாம் ட்ரையே பண்ணாமல் ரொம்ப தெளிவாக ஒரு நல்ல மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் மோட்டிவோட பயங்கரமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த படத்தினுடைய பெரிய சொத்து மதன்குமார். இவர் இல்லைன்னா அந்த படமே கிடையாது இன் எவ்ரி ஆஸ்பெக்ட். ஏன்னா இவருடைய டைலாக்கள், இந்த டைலாக்லாம் வந்து இது அடல்ட் ஃபிலிம் தான் இல்லைங்களேங்க. ஒரு கெட்ட வார்த்தை பேசினாலோ வெறும் டபுள் மீனிங் பேசினாவோ மட்டும் ஒரு ஆடியன்ஸ் வந்து சிரிச்சிட மாட்டான் நிச்சயமாக. அது எப்போ பேசணும், எந்த எக்ஸ்பிரஷனோட பேசணும், அது எவ்வளோ இன்டென்சிட்டி இருக்குது, அது எவ்வளோ ரியலாக இருக்குது, இது எல்லாமே மேட்ரு. ஸோ அவர் எழுதின ஒவ்வொரு டைலாகுமே எக்கச்சக்க ஹோம்ஒர்க் பண்ணி உட்காந்து எழுதியிருக்காரு. அதங்காட்டிக்கு தான் அவ்வளோ பெரிய சிரிப்பலைகள் வந்து தேட்டரில் வந்து பார்க்க முடிந்தது. மதன் நீங்கள் ரொம்ப பெருசாக வருவீங்க. அதே மாதிரி தான் ஸ்க்ரீன் பிளேவும் சரி, யோசிக்கவே விடல, டக்குன்னு மாறிட்டே வருது. 2வது ஹாஃப்லாம் வந்து
லோலுசபா சுவாமிநாதன் வந்து ஒரு காமெடி பண்ணியிருப்பார். அதெல்லாம் மரணமான காமெடி. சிரிச்சு வயிறே வளைச்சிருச்சு, அந்த அளவுக்கு வந்து காமெடி பண்ணி. அதெல்லாம் வந்து இது காமெடி ஃபிலிமுங்க, அவ்வளோதான். அதை வந்து அவர் தான் ஹானஸ்ட்டாக ஒத்துக்கிறாரு. பாருங்கள், ஜாலியாக சரிங்க. அதுக்காண்டி வந்து ரொம்ப மட்டரகமான காமெடி ஃபிலிமும் கிடையாது. அதே மாதிரி இந்த சமூக போராளிகள் அவங்களாம் போய் கொடி தூக்குற மாதிரியும் இது ஃபிலிம் கிடையாது. ஆனால் அது ஏன் சர்டிஃபைட் ஃபிலிம், அது அப்படி தான் இருக்கும். போய் உட்காந்து நீ ஒரு அடல்ட்டு, ஒரு மெச்சூரான அடல்ட்டு, பொண்ணோ பையனோ 2 பேரும் சேர்ந்து போனாங்கன்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. அடல்ட் ஜோக்ஸ் தான். பட் யார் அடல்ட் ஜோக்ஸ் ரியல் லைஃப்பில் அடிக்காமல் இருக்கிறா சொல்லுங்கள்? எல்லாருமே கெட்ட வார்த்தை பேசுகிறோம், அடல்ட் ஜோக்ஸ் அடிக்கிறோம். ஸோ அதை வந்து படத்தில் காட்டியிருக்காங்க. இது வந்து தமிழ் சினிமாவுக்கும் ஒரு வெல்கம் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லாரும் வரிசையாக யூ சர்டிஃபைட்னு போயிட்டு இருக்கிற இந்த நிலையில் வந்து ஒரு ஏ சர்டிஃபிகேட்னு தைரியமாக எடுத்து நிச்சயமாக கான்டென்ட் நல்லா இருக்குது, மக்கள் நம்புவாங்க, மக்களை நம்பி வெளிவிடலாம், நிச்சயமாக படம் ஜெயிக்கும் அப்படின்னு நம்பி விட்டுருக்கிற டைரக்டர் ஆகட்டும், ப்ரொடியூசர் ஆகட்டும், டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து பெரிய ராயல் சல்யூட். ஏன்னா ஒரு வகையில் நீங்கள் எல்லாருமே ஏற்கனவே ஜெயிச்சிட்டிங்க அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி இருக்கிற கூட்டமும் இன்றைக்கி வந்து கைதட்டல்களும் ஒரு 10-15 தாட்டு வந்துச்சு. அதே மாதிரி வெளியே போகிறப்போ மக்கள் பேசிக்கிட்டதையும் பார்க்குறப்போ வந்து என்னால் கிளியராக தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. இந்த சம்மருக்கு வந்துங்க ஒரு அடல்ட் என்டர்டெய்னர் இதை விட ஒரு சிறந்த என்டர்டெய்னர் இருக்காது. செம்ம ஜாலியாக போகுதுங்க. போய் உட்காந்து பாருங்கள், நல்ல ட்ரீட்டு. எதையுமே கவலைப்படாமல் வெளியில் வரும்போது ஒரு லைட் ஹார்ட்டடாக வந்து வெளியில் வருவீங்க அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக நல்ல கேரண்டி. தயவுசெய்து குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிடாதீங்க. அதே மாதிரி இந்த ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிற ஒய்ஃபெல்லாம் கூட்டிகிட்டு போயிடாதீங்க. வந்து 1000 கேள்வி கேட்பாங்க. ஜாலியாக உட்காந்து பசங்க ஒரு 25 வயசு பசங்க இருக்கீங்களா, 10 பேர் போய் உட்காந்து பாருங்கள், பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது நிச்சயமாக 5க்கு 4 தருவேன். ஏன்னா இந்த புது டீம் வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு இப்படி ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டை வெளியெடுத்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம், நிச்சயமாக வந்து தட்டி கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நிச்சயமாக உங்களுக்கும் பிடிக்கும். தயவுசெய்து தேட்டரில் போய் குடும்பத்தோடு போய், இல்லாட்டி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெரிய பசங்களோடு போய் பாருங்கள் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதாங்க, அவ்வளோதான். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.